ஸோ சிக்கன் கிரேவி செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா கலக்குங்க. ஸோ அதோட மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம், அப்படியே கொஞ்சோண்டு சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு கலக்குங்க. ஸோ இதுக்கு இஞ்சி போடணும். இதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் இஞ்சி போட்டுக்கோங்க. அப்படியே தக்காளியை கட் பண்ணி எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு கலக்கணும். இது வந்துட்டு கிரேவி கிடையாது, வேறு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் பட்டை, சோம்பு, அப்புறமா நம்ம வெங்காயத்தை கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுவும் இருந்தாலும் வெங்காயம் கோல்டன் கலரில் வரணும். அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிக்கனை ஃபுல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அந்த சிக்கனில் உப்பும் ஆட் பண்ணணும். அடுத்து மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாத்தையும் போட்டு நைஸாக மிக்ஸ் பண்ண வேண்டும். ஸோ இதெல்லாம் போட்டு கலக்கிறதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்படியே வேகாது, தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா சூப்பராக இருக்குமா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த குழம்புலேயே நம்ம ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவே நம்ம முக்கால்வாசி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன சாப்பிட வேண்டியதான். குழம்புல தொடுறோம், ஒரே பைட்.